ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் இந்த பாசிப்பயிறு குழம்பு செய்யலாம். இந்த ஊரில் பச்சைப்பயிறு கடையல்னு சொல்லுவாங்க. இந்த பச்சைப்பயிறு கடையல் செய்கிறதுக்கு நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி 4 கீறி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, சீரகம், மல்லி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் பாசிப்பயிரை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இதிலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்தெடுக்கணும். இதோட கலர் கருகிடக்கூடாது. இந்த பச்சைப்பயிர் கடையிறதுக்கு நைட்டே ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உடனே இந்த மாதிரி வறுத்து செஞ்சிடலாம். பாருங்கள், கருகாமல் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பயிரில் கல், தூசி இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால் நல்லா ஒரு முறை கழுவிட்டு அலசி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே குக்கரில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பயிர் சீக்கிரமாக வைக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. உங்களுக்கு இதுலேயே ரசம் வைக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியை நான் வடித்து எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் ரசம் வைக்கல, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் ரசம் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை எடுத்து ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு 1-2 கடைஞ்சா போதும். இதில் இருக்க அந்த தக்காளி, பூண்டு இதெல்லாம் மசிகிற அளவுக்கு கொஞ்சம் கடைஞ்சா போதும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம இதிலே ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கோயம்புத்தூர் சைடில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி தான் இருக்கும். சனிக்கிழமை ஆனால் இந்த ரெசிபி தான் எடுப்பாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 இடித்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறன்னு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க.
இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல அந்த மல்லி சீரகம் அது இப்போ இதில் போட்டுருங்க. இந்த மல்லி சீரகம் தான் இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. வதக்கிறப்ப மஞ்சள் போட்டோம் அப்படின்னா குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் இருக்கும். ஏற்கனவே நம்ம அதுலேயும் மஞ்சள் போட்டிருக்கோம், இதுலேயும் மஞ்சள் போட்டிருக்கோம். இதில் வேணும்னா ஒரு பூண்டை இடித்து கூட சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு வாசம் இருக்கும். நான் வந்து இந்த பயிரை வேக வைக்கும் போதே பூண்டு போட்டிருக்கேன், எனக்கு அதுவே போதும். சீரகம் கறியிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் அந்த பாசிப்பயிர் கடையில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இது கூடவே இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மல்லியோட வாசனையும் இந்த பாசிப்பயிரோட வாசனையும் ரொம்ப மணமாக இருக்கும் இந்த குழம்பு. இது நல்லா சூடாக சாதத்துக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலைகளை தூவி சுட சுட சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் எந்த ரெசிபி ஃபேமஸ்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த ஊர்னு கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.